அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பைத்தான் பற்றி கற்றுக்க போகிறோம். முதல்ல இந்த பைத்தான்னா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். பைத்தான்னா ஏதோ பாம்பு இந்த மாதிரி பேர் இருக்கு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். பைத்தான்றது கியூடோ வான் ரோசம் அப்படின்றவரால் 1991ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதை அவர் வெளியாக்குற சமயத்தில் அப்போ என்னன்னா ஒரு பைத்தான் சர்க்கஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த பைத்தான் சர்க்கஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவர் உருவாக்கின அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்னு பேர் வச்சார். இந்த பைத்தான் ப்ரோக்ராம் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தா வெப் டெவலப்மெண்ட் சர்வர் சைடில் இதை பயன்படுத்துகிறாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு இது பயன்படுத்துகிறாங்க, மேத்தமெட்டிக்ஸ் அதை கணக்கு போடுறதுக்கு, சிஸ்டம் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த பைத்தான் என்ன பண்ணோம் ப்ரோக்ராம் அப்படின்னா சர்வரில் வெப் அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கு இது பயன்படும். அதே மாதிரி ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணும்போது அதோட சைடில் இது வேலை செய்யும். அப்புறம் அந்த டேட்டா பேஸ் சிஸ்டம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒன்றில் இது வாசித்து அதை மாடிஃபை பண்ணும், ரீட் அண்ட் மாடிஃபை பண்ணும். பெரிய பெரிய டேட்டாஸ் உள்ள இடங்களில் ரொம்ப கஷ்டமான ஒரு சில காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்கிற அந்த மாதிரியான உள்ள சிக்கலான சில கணித முறைகளுக்கு இது தீர்வை கொடுக்கும். ப்ரொடக்ஷன் ரெடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கும்போது அதை ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறதுக்கு இது உதவிகரமானது. இதெல்லாம் இந்த பைத்தான் செய்யும். ஏன் பைத்தான் அப்படின்னு கேட்டால், இது பைத்தான் பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸில், உதாரணத்துக்கு விண்டோஸில், மேக்கில், லினக்ஸில், ராஸ்பெர்ரி பிளாட்ஃபார்மு, இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்மில் இது பயன்படுத்த முடியும். அது இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இது பைத்தானுக்கு. இது ஆங்கில மொழியில் இருக்குல்ல, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்க மாதிரியே ரொம்ப சிம்பிளான ஒரு சின்டெக்ஸு. அதனால் ஆங்கிலம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட இது சுலபமாக கற்றுக்க முடியும். மித்த மொழிகளில் இருக்க ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இது நிறைய எழுதணும்னா, ப்ரோக்ராம் லைன்ஸ் எல்லாம் எழுதணும்னா ஒரு சின்ன சின்ன வரிகள் எழுதி அதை எளிமையாக அதை ரன் பண்ணி பார்த்துடலாம். அது பைத்தானோட ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். இது இன்டர்பிரட்டர் சிஸ்டத்தில் வேலை பார்க்குறதுனால இதை எழுதிட்டு உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாம், ரன் பண்ணி பார்த்தலாம். அது இதில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, இது ப்ரோட்டோடைப்பிங் சுலபம். அது பைத்தானில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நன்மை. இது பைத்தான் இது ப்ரொசீஜரல் வே, ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்
ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஃபங்க்ஷனல் வே, அதாவது ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் மாதிரி இதை செய்ய முடியும். அது வந்து பைத்தானில் உள்ள அது. அப்புறம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பைத்தான் வந்து சுலபமாக வந்து பைத்தான் 2 வந்து இப்போ இருக்குது, கற்றுக்கலாம். இதை வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்லேயும் வந்து நம்ம சுலபமாக செய்ய முடியும். இப்போ இது வந்து நிறையா டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் இதில் கற்றுக்கலாம். எப்படின்னா டோர்னி, பைசாம், நெட்பீன், எக்லிப்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. பைத்தான் சின்டெக்ஸ் கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன, மித்த இதுங்களோட மொழிகளோட என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தாக்கா, இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜோட நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதோட மேத்தமெட்டிக்ஸ் ஓட இதுவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னால இது பார்த்தா ரொம்ப சுலபமாக இருக்க மாதிரி இருக்கும். சுலபமாக எழுதுனா, சுலபமாக கற்றுக்கிறதுக்கு இது ஒரு எளிமையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு லைன் மாதிரி எழுதியே இதை வந்து பண்ணிடலாம். ஏன்னா மித்த இது மாதிரிலாம் வந்து மித்த மொழிகள் மாதிரிலாம் செமிகாலனு, பேரந்திசிஸ் இதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப சுலபமாக எழுதிடலாம். இப்போ இதில் என்னென்னா, இது வந்து ஒரு சில ஐடென்டிஃபிகேஷனு, ஒயிட் பேப்பர்ஸு, அப்புறம் டிஃபைன் ஸ்கோப்பு, இதெல்லாம் வந்து என்னென்னா, இப்போ ஸ்கோப், லூப்ஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, கிளாஸஸ் என்ன, அதெல்லாம் வந்து அதர் லாங்குவேஜஸில் வந்து ஆஃபர் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி கர்லி ப்ராக்கெட்ஸ் இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து அதில் வந்து ரொம்ப சுலபமாக இதெல்லாம் செய்ய முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த டியூட்டோரியல் கோர்ஸ் நீங்கள் எடுத்தால் நீங்கள் என்னென்ன கற்றுப்பீங்க இந்த ப்ரோக்ராமில் அப்படின்றதுக்கு ஒரு இது இருக்குது. இதில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா, இப்போ பைத்தான் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்க. அடுத்தது இதில் வந்து என்னென்னா பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுப்போம். இது வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்களே வந்து இது பைத்தானை வந்து நம்ம லெசன்ஸ் சொல்லித்தர கூடவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் தனியாக இருக்கும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்காக பைத்தான் இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இது வந்து இன்டர்நெட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பைத்தான் சின்டெக்ஸ், அதை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் பைத்தான் கமெண்ட்ஸ் எப்படி, பைத்தான் வேரியபிள்ஸு, பைத்தான் டேட்டா டைப்ஸு, பைத்தான் நம்பர்ஸு, பைத்தான் கேஸ்டிங்கு, பைத்தான் ஸ்ட்ரிங்கு, பைத்தான் பூலின்ஸு, பைத்தான் ஆப்ரேட்டர்ஸு, பைத்தான் லிஸ்ட்டு, பைத்தான் டியூப்பிள்ஸ், பைத்தான் செட்ஸு, பைத்தான் டிக்ஷனரிஸ், பைத்தான் இஃப் எல்ஸ் வச்சு எப்படி எழுதுறது, பைத்தான் ஒயில் லூப்ஸை பற்றி, அப்புறம் பைத்தான் ஃபார் லூப்ஸு, பைத்தான் ஃபங்க்ஷன்ஸு, பைத்தான் லாம்டா, அப்புறம் பைத்தான் அரேஸ், பைத்தான் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ், பைத்தான் இன்ஹெரிட்டன்ஸ், பைத்தான் இட்டரேட்டர்ஸ், பைத்தான் ஸ்கோப். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கற்றுக் கொடுக்குற இந்த பாடத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை மேற்கொண்டு கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வின் இன்டர்நேஷ்னல் நெட்ஸோட www.wininternationalnetworks.com வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பைத்தான் டியூட்டோரியல் அப்படின்னு போட்டு அங்கே இருக்க இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது போகும். அதில் வந்து நீங்கள் $1 கட்டணம் கட்டி அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கிக்கோங்க. அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வாங்கி அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கோர்ஸுக்கு எப்படி பண்ணுறது, என்ன வழிமுறைகள், என்னென்ன தேதியில் நீங்கள் வந்து அது வந்து அந்த வகுப்புகள் நடத்தப்படும், அதில் நீங்கள் எப்படி பங்கு பெறலாம் அப்படின்றது உங்களுக்கு விவரிக்கப்படும்.
அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்குரிய கட்டணம் இருக்குது, நீங்கள் அந்த கட்டணத்தை கட்டிட்டு நீங்கள் வந்து இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு ஆன்லைன்லேயே படிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எந்த நேரத்தில், வீட்டில் வேலை செய்கிற இடத்துல எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து படிக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து நேரடியாக கலந்துக்க முடியாதுன்னா உங்களுக்கு வீடியோக்கள் வழியாக உங்களுக்கு அனுப்பிச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு கற்பிக்கப்படும். அப்படியும் நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கேள்விகள் இதெல்லாம் இருக்கலாம், நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்குரிய இது கொடுப்போம், இமெயில். அதில் நீங்கள் வந்து எழுதி அதை வந்து நீங்கள் விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் நல்ல விதமாக இதை கற்றுக்கிட்டு நன்மைக்காக, உலக நன்மைக்காகவும் உங்கள் நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இதை பயன்படுத்தணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.